இன்றைக்கு வருவாய் பற்றாக்குறை சுமார் 55,785 கோடின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதோட நிதி பற்றாக்குறை கிட்டத்தட்ட திருத்திய மதிப்பீடு 1,21,819 கோடி சொல்லியிருக்கிறாங்க. இதையெல்லாம் எப்படி சரி செய்ய போறாங்க? நிதி பற்றாக்குறை வேற இருக்குது, அதோட வருவாய் பற்றாக்குறை இருக்குது. இதையெல்லாம் சரி செய்வதற்கு இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்கப்படுகின்ற ஒரு திருத்தத்தை, ஒரு விளக்கத்தை கொடுக்கல. அதற்காக ஒரு குழு அமைக்கிறேன்னு சொன்னாங்க. ஏற்கனவே இருந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு நிதியை ஆதாரத்தை பெருக்குவதற்கும் நிதி மேலாண்மை சரி செய்வதற்கும் கடனை எல்லாம் குறைப்பதற்கும் ஒரு நிபுணர் குழு அமைக்கணும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில அறிவிச்சாங்க. நிபுணர் குழு அமைச்சாங்க, நிபுணர்களையும் போட்டாங்க. பிறகு 5 ஆண்டுல 5 லட்சம் கோடி கடன் வாங்கினாங்க. அதே மாதிரி இந்த அரசாங்கமும் அந்த பெயரை மாத்தி அதுக்கு ஒரு பெயரை வைச்சு, நான் அது பேச பேச குறிச்சேன், நாளைக்கு முழு விளக்கத்தையும் நான் சொல்றேன். அதுக்கு ஒரு பெயர் சூட்டினாங்க, அது உங்களுக்கு நீங்க கேட்டிருப்பீங்க. அந்த அதுல 5 பேர் கொண்ட உறுப்பினர் போட்டு அவர்கள் இந்த நிதி நீரையை சரி செய்யும் சொல்றாங்க. எப்படி சரி செய்ய முடியும்? இன்றைக்கு இருக்கின்ற நிதி பற்றாக்குறை ஒரு பக்கம், அதோட ஒட்டுமொத்த கடன் பற்றாக்குறை இது வேற இருக்குது. இந்த ஒட்டுமொத்த கடன் நீங்க பாத்தீங்களா, திருத்திய மதிப்பீடுபடி 10,98,768 கோடி கடன் இருக்குது இன்றைய சூழ்நிலையில. கடந்த இந்த தமிழக வெற்றி கழக ஆட்சி அமைந்து இந்த குறுகிய காலத்தில் 20,000 கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க, 17,000 கோடி வருவாய் செலவு செஞ்சிருக்கிறாங்க. அப்படின்னா எப்படி ஏற்கனவே இருக்கிற கடனை திருப்பி செலுத்த முடியும்? எப்படி புதிய திட்டத்திற்கு வருமானம் இல்லாம செயல்படுத்த முடியும்? அதுக்குள்ள தக்க விளக்கமே இல்லை. ஆக இந்த அரசாங்கம் எப்பவும் போல திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தில் எப்படி வர்ண ஜோடை செய்து அதை பட்ஜெட் தாக்கல் செஞ்சாங்களோ அதே போலதான் இந்த ஒரு பட்ஜெட் என்று சொல்லி சில அறிவிப்புகளை அப்படியே ஏற்கனவே இருக்கின்ற அறிவிப்புகளை மாற்றி அறிவிச்சிருக்கிறாங்க. அவ்வளவுதான் இந்த பட்ஜெட்ல பார்க்க முடியும். அவர்கள் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகள் நிறைவேற்றல. இந்த 10,98,768 கோடி எப்படி கடன் அடைக்க போறீங்க? அதோட வருவாய் பற்றாக்குறை 55,785 இருக்குது. நிதி பற்றாக்குறை 1,21,819 கோடி. இதையெல்லாம் எப்படி இந்த அரசாங்கம் சரி செய்யும் என்பது அதற்கு முழுமையான விளக்கமும் இல்லை. இன்றைக்கு இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் கடன் வாங்கித்தான் திட்டத்தை செயல்படுத்த முடியும் நிலையில இருக்கின்ற என்பதுதான் யதார்த்தமான உண்மை.